கடைசியா சின்னதா போட்டிருக்கீங்க, அதான் தெரியல. நீங்க சரியா பாக்கலன்னு சொல்லுங்க. ஆட்ல இருக்கிற இந்த லெட்டரே உங்க கண்ணுக்கு தெரியல. சமைக்கும் போது அதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா உங்க கண்ணுக்கு தெரியாது. குக் பண்றவங்களுக்கு கண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நீங்க கிளம்புங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். நெக்ஸ்ட் உட்காருங்க. செஃப்க்கு என்ன salary ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன குக் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்? என்ன salary சொன்னீங்கன்னா நான் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவேன். வாங்குற salary ஏத்த மாதிரி தான் என் குக்கிங் இருக்கும். சாலரியை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு குக் பண்றப்போ அந்த ஃபுட்ல எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. நீங்க போலாம். இதுக்கு தான் புதுசா ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்குலாம் வரக்கூடாது. நெக்ஸ்ட். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் டிகிரி சர்டிபிகேட்ஸ். உட்காருங்க. Thank you மேம். உங்க பேரு? ஐ எம் குமார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 2 years மேம். என்னோட குரு ரவி சார் தான். அதான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க என் ஹஸ்பண்ட் ரவியோட அசிஸ்டன்ட் தானா? ஆமா மேடம். அவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் ஷெஃபா கத்துக்கிட்டேன். அப்போ நீதோட ரெஸ்டாரண்ட்ல தான் வர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா மேடம். இப்போ எதுக்கு அங்க இருந்து வரீங்க? நான் தனியா ஷெஃபா வர்க் பண்ணலாம்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். அதான் தனியா ட்ரை பண்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு தனியா ஷெஃபா வர்க் பண்ணிட்டு அப்புறம் ஓனா ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நல்ல ஆம்பிஷனோட இருக்கீங்க. குட். நீங்க வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே செய்வீங்களா? எஸ் மேடம். ரெண்டுமே குக் பண்ணுவேன். ரவி சார் கிட்ட கத்துக்கிட்டாலும் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கேன். நீங்க என்ன உடனே கூட வேலைக்கு எடுத்துக்க வேண்டாம். எனக்கு தெரியற டிஷ் எல்லாம் நான் செஞ்சு தரேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. இது நல்ல ஐடியா தான். உங்ககிட்ட பேஷனும் இருக்கு, சென்சிபிளாவும் பேசுறீங்க. குக்கிங் மட்டும் கரெக்டா இருந்தா கண்டிப்பா உங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். தேங்க்யூ மேடம். என்னைக்கு குக் பண்ணி தரணும்னு சொன்னீங்கன்னா வர சண்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி இருக்கணும். அவங்களோட ஒபினியனும் நான் கேட்கணும். ஓகே மேடம், பண்ணிடலாம். நான் வரேன் மேடம். ஓகே. ஆமாமா, நல்ல இடமா பாருங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி பாருங்க. என்னடா இல்ல, பைப்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதான் தண்ணி கம்மியா வருது. நான் ஆளவர சொல்லிருக்கேன், கல்ல வந்துரும். நமக்கு இடம் கிரவுட் இருக்கிற ஏரியால இருக்கணும். அதை மட்டும் மெயினா பாத்துக்கோங்க. சரி, நான் வைக்கிறேன். ஏண்டா மனோஜ், இப்ப எதுக்குடா இடம்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்க? நம்ம ஷோரூமோட இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அந்த விஷயமா தான் நான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு பேர் தாண்டா வளர்ச்சிங்கிறது. ஏய், இன்னொரு பிரான்ச்சா? இப்பதான் இது ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவைப்படாது உங்ககிட்ட இருக்கா? முதல் தடவை கடை ஆரம்பிக்க ஜீவா கொடுத்தவங்களோட பணம் இருக்குல்ல, அதை சொல்லாம எடுத்துறாங்க. இப்ப யார்கிட்ட எடுக்கிறீங்க? முத்து, அப்படி எல்லாம் யார்கிட்ட இருந்தோ படத்தை எடுக்கிறா நாங்க கிடையாது. ஒரு நல்ல விஷயம் சொன்னா அது கூட குறை சொல்லி தான் பேசுவீங்களா? பாருங்க அங்கிள் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு. ஏய், கேக்குறேன்பா.